Hi friends, Anna University April-May 2026 examinationக்கான important questions தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். Subject code CS3451, subject name Introduction to Operating System. இந்த வீடியோல பார்த்தீங்கன்னா 5 யூனிட்டுக்கான பார்ட் பிக்கான பார்ட் சி அண்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் கொடுத்துருக்க கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் யூனிட் ஒன்னுக்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஓவர் வியூ ஆஃப் ஆப்ரேட்டிங் சிஸ்டம் சர்வீசஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஷின், ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய கொஷின். Second question, explain the type of system calls associated with OS. இது ரொம்ப system call question பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்டான கொஷின். தேர்ட் கொஷின் பார்த்தீங்கன்னா ஆப்ஜெக்டிவ்ஸ், ஃபங்க்ஷன்ஸ் அண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் ஓஎஸ். இல்லை ஃபர்ஸ்ட் ரெண்டு கொஷின் பார்த்தீங்கன்னா ரொம்ப இம்பார்ட்டன்ட், பட் ரிப்பீட்டடாக இதே கொஷின் வந்து கேட்டுகிட்டே இருப்பாங்க. பட் சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் சேஞ்சாக கேட்கணும்னா கீழே இருக்க கொஷின்ஸ் கூட கேட்கலாம். அதனால இந்த 3 கொஷினும் தெளிவாக படிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி பார்த்தீங்கன்னா இந்த 2 கொஷினுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி கொடுத்து தெளிவாக படிச்சு வச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 2க்கான இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். அதில் ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா CPU ஷெடியூலிங் ப்ராப்ளம். CPU ஷெடியூலிங் பார்த்தீங்கன்னா அதை பேஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம்ஸ் இருக்கு. ப்ரீஎம்டிவ், நான் ப்ரீஎம்டிவ்னு பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இருக்கு. ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸை தெளிவாக பாருங்க. இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா நான் டிஸ்கிரிப்ஷன்லேயே நான் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் எல்லா கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். எல்லா இயருக்கான கொஷின் பேப்பரும் கொடுத்துருக்கேன். அந்த கொஷின் பேப்பரை நீங்கள் டவுன்லோட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்கள். நான் டாபிக் என்னென்ன டாபிக்னு சொல்கிறேன், அதில் இருக்க ப்ராப்ளம்ஸ் மட்டும் நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. அதே உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஓரளவு நீங்கள் மேனேஜ் பண்ணிடலாம். ஆனால் ப்ராப்ளம்ஸ் வந்து அதில் இருக்கிறத நல்லா ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டு போங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்லாக்ல இருக்க எல்லா டாபிக்ஸுமே கம்ப்ளீட் பண்ணிங்க. ஏன்னா டெட்லாக் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா படிக்கிறதுக்கு ஈஸியாக தான் இருக்கும். அதில் மெத்தட்ஸ் ஆஃப் ஹேண்டிலிங் டெட்லாக் ப்ரிவென்ஷன், நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்லாக் ப்ரிவென்ஷன், அப்புறம் டெட்லாக் அவாய்டன்ஸ் தான் பார்த்தீங்கன்னா பேங்கஸ் அல்காரிதம். இந்த பேங்கஸ் அல்காரிதம் பேஸ் பண்ணி ப்ராப்ளம் கேட்பாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா இந்த பேப்பர் பொறுத்த வரைக்கும் ப்ராப்ளம்ஸ் வந்து அவங்களே கொடுத்துருவாங்க. அப்படி இல்லைனா உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களே ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் எடுத்து ரைட் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்களே எடுத்து நீங்கள் ஆன்சர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் ப்ராப்ளம்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரு எக்ஸாம்பிள் ப்ராப்ளம் நீங்களே நல்லா தெளிவாக படிச்சுட்டு போயிடுங்க. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா டெட்லாக் டிடெக்ஷன், அப்புறம் ஹவு டெட்லாக் இஸ் பாசிபிள், டைனிங் ஃபிலாசபர் ப்ராப்ளம் மூலமா எப்படி டெட்லாக் வந்து ஏற்படும். இது வந்து ஒரு இம்பார்ட்டன்ட் கான்செப்ட் ஓரியன்டட் கொஸ்டின். இதை கொஞ்சம் தெளிவாக பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் தேர்ட் பார்த்தீங்கன்னா கிரிட்டிக்கல் செக்ஷன் ப்ராப்ளம் அண்ட் செமாஃபோர். இதெல்லாம் படித்து முடிச்சுட்டு டைம் இருந்தால் இந்த கொஸ்டின் படிங்க. ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி வந்து பார்த்தீங்கன்னா டெட்லாக்குக்கும் CPU ஷெடியூலிங்க்கும் கொடுத்து தெளிவாக படித்து முடிச்சிருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இதில் FIFO ஆப்டிமல் LRU பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக்யூஸ்லேருந்து வந்தீங்கன்னா இந்த ப்ராப்ளம்ஸ் வந்து ரிப்பீட்டடாக கேட்கக்கூடிய ப்ராப்ளம். வெரி ஈஸியான ப்ராப்ளம் தான், அந்த வெரி இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம். தேரியாவும் கேட்பாங்க, ப்ராப்ளமாகவும் கேட்பாங்க. தேரியா கேட்டாலும் ப்ராப்ளம் போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. செகண்ட் கொஸ்டின், எக்ஸ்பிளைன் பேஜிங் அண்ட் டிமாண்ட் பேஜிங்கோட டைப்ஸ் எழுதுங்க. அப்புறம் டிமாண்ட் பேஜிங்னா நான் பார்த்துக்கோங்க. டிஃப்ரெண்ட் மெமரி அலோகேஷன் டெக்னிக்யூஸ், இது இம்பார்ட்டண்ட்டான கொஸ்டின். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா யூனிட் 4க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். இதில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின், டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம் வித் எக்ஸாம்பிள். டிஸ்க் ஷெடியூலிங் அல்காரிதம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு 6 கிட்ட இருக்கு. அந்த 6 அல்காரிதத்தை வந்து பார்த்தீங்கன்னா தெளிவாக படிச்சுக்கோங்க. வித் எக்ஸாம்பிளோட பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் அவங்களே கொஸ்டின் கொடுத்து உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ப்ராப்ளம் மாதிரியும் கேட்பாங்க, அதையும் தெளிவாக பார்த்துக்கோங்க. செகண்ட், வாட் இஸ் டைரக்டரி, எக்ஸ்பிளைன் த டைப்ஸ் ஆஃப் டைரக்டரி. டைரக்டரினா என்ன, டைரக்டரியோட டைப்ஸ் படிச்சுக்கோங்க. தேர்ட் கொஸ்டின், வேரியஸ் ஃபைல் அலோகேஷன் மெத்தட் வித் நீட் டயக்ராம் அண்ட் டிஸ்க் அலோகேஷன் மெத்தட். ஃபைல் அலோகேஷன் மெத்தட் ஒரு 3 இருக்கு, டிஸ்க் அலோகேஷன் மெத்தட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 3 இருக்கு. ரெண்டுமே தனித்தனியாக பார்த்துக்கோங்க. சம்டைம்ஸ் ஒவ்வொரு டைம் பார்த்தீங்கன்னா ஃபைல் அலோகேஷன் கேட்குறாங்க, இல்லை டிஸ்க் அலோகேஷன் கேட்குறாங்க. இந்த 3 கொஸ்டின் தெளிவாக பார்த்துக்கோங்க. அண்ட் யூனிட் 2, யூனிட் 3, யூனிட் 4 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ப்ராப்ளம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வர நிறைய வாய்ப்பு இருக்குது. அதனால் ப்ராப்ளமை ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளமை நல்லா தெளிவாக போட்டு பார்த்துருங்க. யூனிட் 1, 2, 3 இந்த 2, 3, 4 இந்த 3 யூனிட்ல இருக்க ப்ராப்ளம்ஸை தெளிவாக பார்த்துருங்க. நெக்ஸ்ட் யூனிட் 5க்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா இல்லை 2 கொஸ்டின் தான். டைப்ஸ் ஆஃப் விர்ச்சுவலைசேஷன் மிஷின்ஸ் அண்ட் தர் இம்ப்ளிமெண்டேஷன், ஆல்சோ ரைட் பெனிஃபிட்ஸ் அண்ட் ஃபியூச்சர்ஸ், வெரி இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். செகண்ட் கொஸ்டின் பார்த்தீங்கன்னா கம்பேர் அண்ட் கான்ட்ராஸ்ட் ஆஃப் மொபைல் OS, iOS, ஆண்ட்ராய்டு OS. இந்த மூணுத்தோடைய ஃபியூச்சர்ஸை வச்சு பார்த்தீங்கன்னா கம்பேர் பண்ணி படிச்சுக்கோங்க. தேரியாக கேட்டாலும் பார்த்தீங்கன்னா அந்த கம்பேரிசனை வச்சு நீங்கள் தேரியும் ரைட் பண்ணிடலாம். ஒருவேளை கம்பேரிசன் கேட்டாலும் அழகாக பாக்ஸ் போட்டு ரைட் பண்ணிடுங்க. இந்த 2 கொஸ்டின் தெளிவாக படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் பார்ட் சிக்கான இம்பார்ட்டன்ட் கொஸ்டின். பார்ட் சி பொறுத்த வரைக்கும் பார்ட் பியில் வந்து ப்ராப்ளம்ஸ் இருக்கும், அதே சம்டைம்ஸ் பார்ட் சியில் கேட்பாங்க.
அதில் CPU ஷெடியூலிங் ப்ராப்ளம் யூனிட் 2லேருந்து சொன்னால், அப்புறம் பேங்கர்ஸ் அல்காரிதம் டெட்லாக் அவாய்டன்ஸ் பண்ணி பேங்கர்ஸ் அல்காரிதம் ப்ராப்ளம் கேட்பாங்க. நெக்ஸ்ட்டு யூனிட் 3க்கான இம்பார்ட்டன்ட் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா பேஜ் ரீப்ளேஸ்மெண்ட் டெக்னிக் யூஸ், அப்புறம் ஃபர்ஸ்ட் ஃபிட், பெஸ்ட் ஃபிட், ஒஸ்ட் ஃபிட். இதை நீங்கள் கண்டுபிடிக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு ப்ராப்ளம் இருக்கும். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் பேப்பரில் இருக்குது. அந்த ப்ராப்ளம் கோத்ரூ பண்ணிக்கோங்க. ஏன்னா ரிப்பீட்டடாக வந்து பார்த்தீங்கன்னா 2-3 டைம் கேட்டிருக்காங்க. நெக்ஸ்ட் செக்மெண்டேஷன் பேஸ்டு ப்ராப்ளம். தேர்ட் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்க் ஷெடியூலிங் யூனிட் 4லேருந்து டிஸ்க் ஷெடியூலிங் பேஸ் பண்ண ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு போத் பார்ட் பி அண்ட் பார்ட் சிலையும் கேட்க வாய்ப்பு இருக்குது. ப்ராப்ளத்துக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து தெளிவாக படிச்சிட்டிங்கனாலே இந்த பேப்பரை நீங்கள் ஈஸியாக வந்து ஒரு நல்ல கிரேடோடய ஸ்கோர் பண்ணிடலாம். ஏன்னா ப்ராப்ளம் நீங்கள் கரெக்டாக போட்டிங்கன்னா உங்களுக்கு மார்க்கே குறைக்க மாட்டாங்க. தேரி நீங்கள் ரைட் பண்ணால் கூட சம்டைம்ஸ் மார்க் வந்து கொஞ்சம் குறைச்சி போடுவாங்க. ஆனால் ப்ராப்ளத்துக்கு குறைக்கவே மாட்டாங்க. அதனால் ப்ராப்ளமை ஃபஸ்ட்டு ப்ரியாரிட்டி கொடுத்து பாருங்கள். ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பரில் இருக்கிற ப்ராப்ளம்ஸ் மட்டும் பாருங்கள். கொடுத்த கொஷின் எல்லாமே தெளிவாக படிச்சுக்கோங்க. கொஷின் பேப்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, டவுன்லோட் பண்ணி ப்ராப்ளம்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், எதனா டவுட்னா கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வேறு எதனா சப்ஜெக்ட் இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வேணால் கமெண்ட் பண்ணுங்கள். அதை நான் சீக்கிரமாக அப்லோட் பண்ணிடுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.